சின்னம்மா ரெட்டை குடும்பி, வயசான காலத்தில் 2 கொண்டை போட்டு வச்சிருக்க, கொண்டை போட மாட்டியா? ஒன்று போட்டால் அவுந்து விழுந்துருதுக்கா. இதுனா 2 தான் பாதியாக பிரித்து இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று போட்டுக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆம்பளை பையனை மாதிரி முடி வச்சுட்டு இருந்துக்கிறேன். இது நமக்கு தலைக்கு குளிச்சாலும் சட்டுன்னு காஞ்சிடும். பார்த்துக்கோ, காயலைனா கூட அப்படியே நம்ம விட்டுட்டாலும் அது பாட்டுக்கு காஞ்சிடும். சீவி வச்சு இது பண்ணணும்னு கிடையாது. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். நம்ம கூட ஒரு அக்கா ட்ரௌசர் போட்டுட்டு வருமே, அந்த அக்கா பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிச்சு. நேற்று வரேன்னு சொல்லிச்சு, ஆளையே காண பாரு, இன்னும் வரலை. இதை நம்பி நான் அங்கே போய் உட்காந்து என்ன செய்ய முடியும்? என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் வாங்க, உங்களை தான் காணோன்னு தேடிக்கிட்டு கிடக்கும். எதுக்கு என்ன தேடுறீங்க? என்னக்கா மறந்துட்டீங்களா? முந்த நாள் என்ன சொன்னீங்க? என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், பொண்ணு வீட்டு வர போவோன்னு சொன்னீங்க. சரி, நானும் நேற்று வாங்கன்னு சொன்னேன்ல உங்களை. அப்புறம் என்ன மறந்துட்டீங்களா? அப்படியா சொன்னேன்? ஆமாக்கா, 10-11 மணிக்கு வாங்க போகலான்னு சொன்னேன்ல. ஆமாண்ணா, மறந்தே போயிட்டேன் பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதி உண்டு. அது இந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் போல. ஐயோ, நான் ஞாபக மறதி உண்டா உங்களுக்கு? அதை சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன்ல. அதாம்மா, அதை ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறதுக்கும் நான் மறந்துட்டேன். பார்த்துக்கோ, உங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கா? தெரியாதே எனக்கு. இதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போகிற? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேருக்கு தான் சொன்னால் நல்லது தானே. அதான் இதை தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருந்திருப்பேன். ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம்ல, அதனால் இதை போய் சொல்லு உடனே எல்லாத்துட்டையும். சரி, நானும் போய் சொல்கிறேன் அவள் கூட சேர்ந்து. அவங்க வீட்டு வேலையை உருப்படியாக பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க வீட்டில் என்னடா குறை, அடுத்தவங்களுக்கு என்னடா குறைன்னா பார்த்துட்டு வந்து இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை ஊர் ஃபுல்லாக தம்பட்டை அடிக்கணும், இல்லைன்னா தூக்கம் வராது. இதே தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நான் இந்நேரம் போய் 10 பேர்த்திட்ட சொல்லியிருக்க மாட்டேன்.